ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே நல்ல இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் கூட நாம் ஆமென் ஸ்தோத்திரம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் ஆமென் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8 மற்றும் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நல்ல கைகளை உயர்த்திவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். இதுதான் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உடனான ஐக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஐக்கியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனாய் இருக்கிறது. ஆமென். அது ஏன் இயேசு கிறிஸ்துவனுடன் ஐக்கியம் இருக்கணும், எதனால இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்தோத்திரம் 7ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது அதில் நமக்கு தெரியும். அந்த 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென் ஸ்தோத்திரம். கடந்த ஒரு சில மாதங்களாக நாம் ஸ்தோத்திரம் தியானித்ததான வார்த்தை, நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருந்ததை குறித்து. ஆமென். அதுவே நம்முடைய பிரதானமான எதிர்பார்ப்பு. அதற்காகவே நாம் காத்திருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் கடந்த ஒரு சில மாதங்களாக நாம் தியானம் பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம பார்க்கிறதான ஆண்டவருடைய வார்த்தை, நம்முடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவுடனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடன் உடனான நம்முடைய ஐக்கியம் என்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஐக்கியம் யார் கூட இருக்கணும்? இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கூட ஐக்கியம் எதற்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த 7ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறார்? ஆமென் ஸ்தோத்திரம். அவர் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிக்கணும். நாம் எல்லாரும் காத்திருக்கிறது எதற்காக அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக நாம் காத்திருக்கிறோம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறதுனால ஆமென் நம்முடைய ஐக்கியம் யார் கூட இருக்கணுமா? இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அவன் வரப்போகிறாரா, இருக்கிறாரா
அப்படின்னு சொன்னா ஆமென், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பூமிக்கு வந்தாரு. உலகத்தான் சொல்றான் உங்க தெய்வத்துக்கு ஆமென் ஸ்தோத்திரம், உங்க தெய்வம் உண்டாகி 2000 வருஷம்தான் ஆகுது, அறியாமல் பேசுகிறான், அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. அவன் என்னத்தை சொல்கிறான்னு சொன்னால், நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் இல்லையா, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை எல்லாரும் ஆசரிக்கிறதுனால ஸ்தோத்திரம் உலகத்தான் நினச்சிக்கிட்டான் கிறிஸ்து ஆமென் இயேசு கிறிஸ்து என்று ஒரு தெய்வம் உண்டாகி 2000 வருஷம்தான் ஆகுது. கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதம் உண்டாகி 2000 வருஷம்தான் ஆகுது. நாங்கள் எல்லாம் பூர்வ குடிகள், நாங்கள் எல்லாம் அதற்கு முன்பாகவே இருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். எங்கள் தெய்வங்கள் உங்கள் தெய்வங்கள், ஆமென், அந்த தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் எல்லாம் உங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அறியாததுனாலே அவர்கள் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. அவர்களுக்கு வசனம் தெரியாது, அவர்களுக்கு பைபிள் தெரியாது. அவங்க ஆமென் ஸ்தோத்திரம் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மனுஷனா பூமிக்கு வந்ததுனால 2000 வருஷத்துக்கு ஆமென் ஸ்தோத்திரம் முன்னாடி தான் இயேசு வந்தாருன்னு சொல்கிறான். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் காலத்தில் அதுக்கு முன்னாடி இருக்கிற நாட்களில் எல்லா இடங்களிலும் நல்லா கவனிக்கிற, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் பொழுதே ஸ்தோத்திரம் அவரோடு கூட இருந்தவர் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. குமாரனை கொண்டுதான் இந்த காணப்படுகிற இந்த உலகத்தை, இந்த காணப்படுகிற இந்த மிருக ஜீவன்களை, உங்களை, என்னை, ஆமென், வானம் பூமியை எல்லாவற்றையும் உண்டாக்கினதே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்துதான் உண்டாக்கினார். வசனம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மூலமாய் சகலமும் என்னவாச்சு உண்டானது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆகையினால ஸ்தோத்திரம் உலகம் உருவாவதற்கு முன்னாலே இருக்கிறவர் ஆமென் சொல்லுங்க, இருந்தவர் அவர். இப்பொழுதும் ஆமென் ஸ்தோத்திரம் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், உலகத்தின் கடைசி வரைக்கும் வரையந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், இனியும் வரப்போகிறவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவரும் இந்த கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு நேராக நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த கிறிஸ்துவோடு இசைந்திருக்க நமக்கு கற்றுத்தருகிறவர், நம்மை போதிக்கிறவர், நம்மை எச்சரிக்கிறவர். ஆமென். யாருன்னு சொன்னா, அதற்காக ஒருவரை யாரும் அனுப்பப்பட்டிருக்கிறது, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவோடு இசைந்திருக்க பண்ணுவார். கிறிஸ்துவிடம் கேட்டதையெல்லாம் நமக்கு சொல்லி தருவார். கிறிஸ்து பிரசங்கித்ததை நமக்கு கற்று தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி கிறிஸ்து பிரசங்கித்தது, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்த உபதேசங்கள் மட்டுமல்லாமல் அவரிடத்திலிருந்து கற்ற உபதேசங்களை அப்போஸ்தலர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிற வார்த்தைகள், அவைகளையும் ஆமென் நமக்கு என்ன பண்ணி தருவார், கற்றுத்தந்து இந்த கிறிஸ்துவோடு இசைந்திருக்க பண்ணுகிறவர் தான் யாருன்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே ஆமென் நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கணும்னு சொன்னா அது கிறிஸ்துவுடன் மட்டும்தான் இருக்கணும். மனுஷர்களிடத்துல வைக்கப்படுகிற ஐக்கியங்கள் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அது நமக்கு மிகுந்த வேதனையாய் மாறி போய்விடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்குமே மனிதர்கள் ஒரே போல இருக்கிறது இல்லை. எவ்வளவுதான் நல்ல தேவ மனிதர்களா இருந்தாலும் கூட ஆமென் ஸ்தோத்திரம் சில நாட்களிலே சில நேரங்களிலே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில தவறான புரிந்து கொள்ளுதல்கள் என்ன உண்டாக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய மன கிளேசத்தை உண்டாக்கிவிடும், ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்திவிடும். நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா முகத்தை தூக்கிட்டு திரிவாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஐக்கியம் ஸ்தோத்திரம், அந்த அளவு கடந்த அந்த அன்பு, அந்த ஐக்கியம் என்ன ஆகிவிடுகிறதுன்னு சொன்னா, ஒரு நாள் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய பிரிவினையை, ஒரு பெரிய பிளவை, ஒரு வேதனையை உண்டாக்கி விடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஐக்கியம் ஒன்று என்று உண்டு என்று சொன்னால் அதற்கு பாத்திரர் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை புரிந்து கொள்ளுகிறவர், நம்மை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதவர், நம்மை ஒரு நாளும் வேதனைப்படுத்தாத ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி அப்படின்னா ஸ்தோத்திரம் எங்க கூட ஐக்கியமா இருங்கன்னு சொல்லல. ஸ்தோத்திரம் எங்களை போல எங்க கூட சேர்ந்து நாங்க யார்கிட்ட ஐக்கியமா இருக்கிறோம்? சொல்லுங்க வாயை திறந்து. யார்கிட்ட நாங்க ஐக்கியமா இருக்கிறோம்? நாங்கள் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாங்கள் ஐக்கியமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் எங்க கூட சேர்ந்து எப்படி இருங்க? புரியுதா உங்களுக்கு? நீங்க எங்க கூட ஐக்கியமா இருங்கல்ல. ஸ்தோத்திரம் நாங்க ஐக்கியமா இருக்கிறது போல நீங்களும் எங்களோடு இணைந்து யாரு கூட ஐக்கியமா இருங்க? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமா இருங்க. மனுஷர்களிடத்துல ஐக்கியமா இருந்தா நான் சொன்னது போல தான் நேரிடும். அதிகமான அன்பு, அதிகமான ஐக்கியம் மனிதர்களிடத்தில் வரும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்தோத்திரம். திடீர்னு ஒரு சில காரியங்கள் ஏற்படும் பொழுது ஒரு சின்ன விஷயம் கூட அது ஒரு பெரிய வேதனையை உண்டாக்குறதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா மனிதர்கள் குறைவு உள்ளவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா மனிதனிடத்திலும் குறைவு உண்டு. நாம் நேசிக்கிற ஒரு மனிதனிடத்துல, நான் ரொம்ப ஐக்கியப்பட்டு ரொம்ப அன்பா இருக்கிற ஒரு மனிதனிடத்துல ஒரு ஸ்தோத்திரம் நீங்க எதிர்பாராத ஒரு காரியத்தை திடீர்னு நீங்க ஒரு நாள் பார்க்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது, அது தெரிந்தோ தெரியாமலோ சம்பவிக்கும் பொழுதும் அந்த காரியங்களை உங்களால் என்ன பண்ண முடியல? ஸ்தோத்திரம் பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த அன்புக்கு இடையில, அந்த ஐக்கியத்துக்கு இடையில பிளவு ஏற்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமாய் அன்பா இருந்தவர்கள் தான் ஆனால் பிரிந்து போகிறார்கள், பிளவுக்குட்பட்டு போய்விடுகிறது. அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அதிக அன்பு, அதிக ஐக்கியம். அல்லேலூயா. அதிகப்படியான ஐக்கியம், அதிகப்படியான அன்பு. ஒரு நாளும் விசுவாச பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன் ஸ்தோத்திரம், நீங்க ஒரு விசுவாசிகளுக்குள்ள ஒரு விசுவாசி மாறி மாறி அன்பா இருங்க. ஸ்தோத்திரம் ஐக்கியமா இருங்க, விசாரிங்க. ஆனால் ஸ்தோத்திரம் அதிகப்படியான அன்பையும் ஐக்கியத்தையும் உங்களுக்குள்ளேயும் கூட ஸ்தோத்திரம் நீங்க ரொம்ப ஜாஸ்தியா போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஜாஸ்தியா போகும்போது அங்க கண்டிப்பா என்ன உண்டாகும்? மன கிளேசமும் வேதனையும் கண்ணீரும் ஒருவரால் ஒருவருக்கு மாறி மாறி உண்டாகிற சூழ்நிலைகள் ஏற்படும். காரணம், அந்த அதிகமான அன்பிற்கு, அந்த ஐக்கியத்திற்கு மனிதன் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் பாத்திரன் அல்ல. அதற்கு பாத்திரர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் ஒருத்தர் தான் குறைவு அற்றவர். சொல்லுங்க பார்க்கலாம். அவரிடத்தில் மட்டும்தான் குறைவே கிடையாது. அவர் நிறைவே உருவானவர். சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த குறைவுள்ள மனுஷனையும் அனுசரித்து, எந்த குற்றமுள்ள மனுஷனையும் அனுசரித்து, எந்த பாவியையும் அனுசரித்து, அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்த மனுஷனை கூட ஸ்தோத்திரம் சிநேகிதனே என்று அழைக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சில நேரங்களில் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், நாம் அவருக்கு விரோதமாய் ஏதாவது காரியங்களை செய்தா கூட அந்த நேரத்தில் உடனே அவர் நமக்கு என்ன செய்யறதில்லை? நியாய தீர்ப்பு வழங்கி நம்மளை தண்டித்து கடிந்து ஸ்தோத்திரம் நம்மளை சிட்சிக்கிறவரா இராமல், அல்லேலூயா, அந்த நாம் செய்த துரோகத்துக்கு பதிலாக, நாம் செய்த அவருக்கு செய்த விரோதத்துக்கு பதிலாக, அவருக்கு செய்த அந்த தீமைக்கு பதிலாக நமக்கு நன்மை செய்து நமக்குள்ள அந்த குற்றம் உணர்வை கொண்டு வந்து நம்மளை ஒப்புரவாக்குகிற தேவனா இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. நான் அவருக்கு ஒரு துரோகம் தான் பண்ணியிருப்பேன், நான் அவருக்கு நல்லது பண்ணியிருக்க மாட்டேன். அவரோட ஐக்கியமா தான் இருந்தேன். ஆனா அவருக்கு பிரியமில்லாத ஒன்றை, அவருக்கு பிடிக்காத ஒன்றை நான் செஞ்சு அவருக்கு நான் துரோகம் பண்ணியிருப்பேன். அல்லேலூயா. ஆனாலும் உடனே அந்த துரோகத்துக்காக என்னை அவர் தண்டிக்காமல் ஸ்தோத்திரம் தண்டிக்க வேண்டிய இடத்துல எனக்கு ஒரு நன்மை செய்து எனக்கு நினைப்பூட்டிடுவார் நான் பண்ண துரோகத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. என் துரோகத்தை சொல்லி எனக்கு நினைப்பூட்ட மாட்டார், எனக்கு ஒரு நன்மையை எதிர்பாராத நேரத்தில் ஸ்தோத்திரம் செய்து என்ன குற்ற உணர்வுக்கு உட்படுத்திடுவார். ஸ்தோத்திரம். பேதுருவை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அப்படித்தான்.
பேதுரு அமேன் ஸ்தோத்திரம் பகல் முழு ராத்திரி முழுவதும் அமேன் ஸ்தோத்திரம் வலை போட்டு பார்க்கிறார். அவருக்கு மீனே கிடைக்கல, ஒரு மீனும் இல்லை. அமேன் ஸ்தோத்திரம் காலையில வந்து துக்கத்தோடு சோகத்தோடு கவலையோடு வலையில தெத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தோல்வியில் துவண்டு இருக்கிற அந்த பேதுருவை நோக்கி, வெறுமையாய் நிற்கிற அந்த படகை நோக்கி இயேசு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வரும் பொழுது ஆண்டவர் அந்த படகில ஏறி நின்று உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றாரு, அமேன் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியாச்சு, இங்க ஒருத்தனுக்கு அமேன் ஸ்தோத்திரம் இவன் தோல்வியில இருக்கிறான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சோ இவன் அவருடையவன், இவன் அவருடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டதுனால தான் அவன் படகுல இருந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்றார். நம்ம ஆளும் அந்த உபதேசத்தை தெத்தெடுத்து கேட்டுட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, அவன் படகை கொஞ்சம் ஆழத்துக்குள்ள கொண்டு போவியாப்பா அப்படின்னு கேட்கிறார். அப்போ சொல்றாரு, அமேன் ஸ்தோத்திரம், போதகரே ராம் முழுவதும் நான் என்ன பண்ணேன், நான் அமேன் ஸ்தோத்திரம் வலை விரித்து நான் மிகுந்த பிரயாசப்பட்டேன், மிகுந்த அமேன் ஸ்தோத்திரம் நான் பிரயாசப்பட்டேன். ஆனா அவன் எனக்கு ஒரு மீன் என்ன பண்ணல, அகப்படலை அப்படின்னு அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் ஆனாலும் அமேன் ஸ்தோத்திரம் நீர் சொல்லுகிறதுனால நான் கேட்கிறேன் சொல்லி அவன் உள்ள கூட்டு போய் ஆண்டவர் வலை போட சொன்ன இடத்துல அமேன் ஸ்தோத்திரம் வலையை போடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வலை போட்ட மாத்திரத்தில் அதை இழுக்கும் பொழுது வலை கிழிந்து போகத்தக்க அளவில் அமேன் ஸ்தோத்திரம் ஏராளம் 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 மீன்கள். ராத்திரி பூரா அமேன் ஸ்தோத்திரம் வலை போட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. இவர் கடல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஆளு எக்ஸ்பர்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. கடல்ல பறந்து வளர்ந்தவர்னு வைங்களேன். அல்லேலூயா. மீன் எந்த காலத்தில் இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், எல்லாம் துல்லியமாக தெரிஞ்ச மனுஷன் யாரு? பேதுரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து டிபார்ட்மெண்ட் என்ன? தச்சு வேலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மர வேலை செய்கிறவர், ஒரு மர வேலை செய்கிற ஒரு அமேன் ஸ்தோத்திரம் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன். இவர்கள் எல்லாம் கூட்டு போய் என்ன பண்ணுறாரு, ஸ்தோத்திரம் கடல்லே பிறந்து வளர்ந்தவங்களை கூட்டு போய் வலை போடுங்கன்னு சொல்கிறார். ஆமேன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. தோணி இருக்கலாம், இவருக்கு என்ன தெரிய போகுது. ஆமேன். ஆனாலும் பேதுரு இவர் ஒரு தெய்வ மனுஷன் அப்படிதான் நினைச்சிருப்பார். அவருக்கு இயேசு இவர் தெய்வம்னு அவருக்கு அப்போ தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஒரு தேவ மனுஷன், நல்ல வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஆமேன் பேசும் பொழுது நம் இருதயங்கள் தொடப்படுகிறது. ஒரு மகிமை இவர்கிட்ட இருக்கு. ஆமேன். ஆகையினால அவருக்கு தெரிந்த ஞானம் இருந்தாலும் ஆமேன் ஸ்தோத்திரம் நம்ம இந்த துறையில சிறந்து இருந்தாலும், அவருக்கு இந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தாலும் அதை அற்பமா எண்ணாம தேவ பயத்தோடு பக்தியோடு ஆமேன் ஸ்தோத்திரம் அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்றார் இல்லையா, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. போதகரே, என் அறிவுப்படி, என் ஞானப்படி, அமேன் என் அனுபவப்படி அமேன் ஸ்தோத்திரம் மீன் கிடைக்கிறது என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஆமேன் சொல்லுங்க. அங்கதான் விஷயம் இருக்கு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆமேன். அப்ப கவனிங்க. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன போடுறேன், வலையை விரிக்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் போட்டான். பார்த்தீங்களா? அல்லேலூயா. போட்ட மாத்திரத்தில் ஆமேன் படகு நிரம்பத்தக்க அளவில் கர்த்தர் மீன்களை பேதுருவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொன்ன கொடுத்த மாத்திரத்தில் இங்க பேதுருக்கு நடந்தது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். பேதுரு உடனே முகம் கூப்புற சாஷ்டாங்கமாக அந்த படகுலையே விழுந்து இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஆமேன் போதகரே, என்னை விட்டு அகன்று போங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட்டு அகன்று போங்க, நான் ஆமேன் ஸ்தோத்திரம் நல்லவன் கிடையாது. இயேசு சொன்னாரா, பேதுருவே நீ பாவத்தில் கிடக்கிறாய், நீ நல்லவன் கிடையாது அப்படி இயேசு சொன்னாரா? நீ பாவி, நீ துரோகி, நீ நிறைய பாவம் செய்கிறப்பா அப்படின்னு இயேசு எங்கேயாவது பேதுருட்ட சொன்னதா வசனத்தில் இருக்கா? இல்லவே இல்லை. இயேசு இந்த பேதுருக்கு செய்தது என்ன? நன்மை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நன்மையை செய்தார். செய்த மாத்திரத்தில் பேதுரு தனக்கு உள்ள கிடக்கிற அவ்வளவு தீமையும் என்ன பண்றான், வெளியே ஒப்புவிச்சு சொல்றான், என்னை விட்டுரும், என்னை விட்டுரும், நான் தகுதி கிடையாது, நான் பாத்திரம் கிடையாது, நான் பாவி, நான் துரோகி. ஆமென் ஸ்தோத்திரம். நீ என் கிட்ட நிக்கிறதுக்கு, நீ என் படகுல வந்ததுக்கு நான் தகுதியே கிடையாது ஐயான்னு முகங்குப்புற விழுந்து கதறி கதறி அழுறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படித்தான் அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்து நமக்கும், நாம் அவருக்கு துரோகம் செய்திருக்க, நாம் அவருக்கு தீமை செய்திருக்க, அந்த தீமையின் நடுவிலும்
அந்த துரோகத்தின் நடுவில் அதுக்கு ஒரு பழிக்கு பழி வாங்காம, அதுக்கு ஒரு துரோகம் செய்யாம, அதுக்கு ஒரு கேடு செய்யாம, அல்லேலூயா, அந்த ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உனக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட் தராம, அந்த நேரத்தில் நீ எதிர்பாராத ஒரு அற்புதத்தை செய்து, எதிர்பாராத ஒரு அதிசயத்தை செய்து, உனக்கு ஒரு நன்மையை செய்து, அந்த தேவன் மேலே உனக்கு ஒரு அளவு கடந்த அன்பை வர பண்ண, உன்னை மனம் திரும்ப வைக்க என் இயேசுவால் கூடும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குறையை எப்படி அனுசரித்து போகணும், உன்னை எப்படி ஆமென் ஸ்தோத்திரம் நடத்தணும், உன்னை எப்படி ஆமென் ஸ்தோத்திரம் தன்னோடு கூட வைத்துக் கொள்ளணும் அப்படி என்பதை இயேசு நல்லா அறிஞ்சிருக்கிறதுனால தான் சொல்றேன். உங்களுடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கட்டும். நம்முடைய பிதாவாக தேவனோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், மனிதர்கள் குறைவு உள்ளவர்கள். அவர்களுடைய குறைவு நம் கண்களுக்கு தெரியும் பொழுது நமக்கு பெரிய ஏமாற்றம் தான் மிச்சம். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு பெரிய ஏமாற்றம் தான் வரும். ஏன்னா நம்ம நிறைவாய் பார்த்துட்டு இருந்த நபர்களிடத்திலிருந்து ஒரு குறைவுள்ள வார்த்தை வெளிப்படும் பொழுது, ஒரு குறைவான செயல்பாடை நம்ம அவங்ககிட்ட பார்க்கும்போது, நான் எதிர்பார்க்காததை, நான் அவங்கள வச்சிருந்த இடம் வேற, ஆனால் அவங்க செஞ்ச காரியம் வேற, நான் எதிர்பார்த்திருந்தது வேற, அவங்க பேசினது வேற, அப்படிங்கும் பொழுது அதை நம்மளால சில நேரங்கள் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாமல் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தோமோ அதே அளவுக்கு அவ்வளோ பெரிய விரிசல் ஏற்படுறதுக்கு கூட காரணமாய் போயிடும். அல்ல, அந்த அளவு கடந்த அன்பு, அந்த அளவு கடந்த ஐக்கியம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சொல்றேன், ஸ்தோத்திரம். மனிதர்களிடத்துல யாரா இருந்தாலும் சரி, மாம்சமான மனிதர்களிடத்துல உங்கள் ஐக்கியங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அளவு கடந்த நேசத்திற்கும், அளவு கடந்த பாசத்துக்கும், அளவு கடந்த அன்புக்கும், ஐக்கியத்திற்கும் பாத்திரர் ஒருவர் உண்டு என்று சொன்னார். அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், எங்களுடைய ஐக்கியம் எங்க யாரோடு இருக்கிறது, எங்கள் பிதாவாகிய தேவனோடு இருக்கிறது என்று சொல்லி ஆமென் அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அப்போ கவனிக்கணும், பிதாவோடு நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது அதை குறித்து ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறது எப்படி, நாம் அவரோடு ஐக்கியமாகிறோம், இயேசு கிறிஸ்துவோடு எப்படி ஐக்கியமாக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 முதல் உள்ள வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் ஆமென் 16 இருந்து வாசிங்க பார்க்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலியை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா. ஹலோ, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்காக எனக்காக கிருபாதார பலியாக பலியிடப்பட்டவர் இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலியை புசிக்கிறவர் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியத்தை சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பலியை புசிக்கிறவன் பலிபீடத்தோடு என்ன பண்ணப்படுகிறான், ஐக்கியமாக இணைக்கப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் பலியாய் அவர் என்ன பண்ணப்பட்டார். ஸ்தோத்திரம். ஆமென். அவர் பலியாய் செலுத்தப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் தான் நான் உட்கொண்டு பானம் பண்ணுகிறோம். ஆமாவா இல்லையா? ஒரு பலியை தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், பானம் பண்ணுகிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் அந்த துண்டங்களில் இருந்து வருகிற ஒரு சில காரியத்தை ஆமென் பலி செலுத்துகிறவன் என்ன செய்யணும், தும்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் திங்கிறதுக்கு அவனுக்கு கொடுக்கப்படும், சாப்பிட்றதுக்கு. அப்படி சாப்பிடும் பொழுது அந்த பலியோடு அவன் என்ன பண்ணப்படுகிறான், ஐக்கியம் கொள்ளுகிறான்.
ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. அது மாம்சத்தின்படியான காரியமாக இருக்கு. இன்னைக்கு ஆவிக்குரியபடி ஸ்தோத்திரம், நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செலுத்தப்பட்டிருக்கிறார்? பலி செலுத்தப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் இங்க சொல்றது போல அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நம்ம உட்கொண்டு பானம் பண்ணும் பொழுது அந்த சரீரத்தின் மூலமாய் நாம் பலிபிடமாய் இருக்கிற ஸ்தோத்திரம், அமேன், ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் மூலமாய், அமேன், பிதாவோடு என்ன செய்யப்படுகிறோம் சொல்லுங்க. இந்த பலிபிடத்தின் மூலம் ஸ்தோத்திரம் நாம் கிறிஸ்துவை புசிக்கிறதுனால பிதாவோடு ஐக்கியமாகிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கிறிஸ்துவை, அமேன், ஸ்தோத்திரம், புசிப்பதினால் நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கு. முதல்ல ஸ்தோத்திரம், இந்த கர்த்தருடைய பந்தின்னு ஒரு சம்பவம் இருக்கு நமக்கு எல்லாருக்கும். அமேன். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம், அமேன், ஸ்தோத்திரம், காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரி, அமேன், அந்த காட்டி கொடுக்கப்படுகிற சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தம் சீஷர்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களோடு, அமேன், ஸ்தோத்திரம், அவர் என்ன பண்ணார்? பந்தி அமர்ந்து, அமேன், அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சீஷர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது பாத்திரத்தை எடுத்து, அமேன், திராட்சை ரசத்தை தம் சீஷர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய சரீரம். அப்போ உங்களுக்கு புரியுதா? பலியை இயேசு என்ன பண்ணுகிறார்? கொடுக்கணும் இல்லையா? பலியை, அமேன், சாப்பிட கொடுக்கணும். ஹலோ, நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், என்ன புசிங்கன்னு சொன்னார். ஆமென். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இவன் என்ன சொல்றான்? ஆமென், இவனை எப்படி நம்ம புசிக்க முடியும்? அல்லேலூயா. அவர் ஆவிக்குரிய ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். பலியை புசிக்கிறவன் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அடுத்த நாள் பலி செலுத்தப்பட போகிறார். கல்வாரி சிலுவையிலே பலி செலுத்தப்பட போகிறார். அதனால அதுக்கு முன்னாடி அந்த பலி செலுத்தப்பட போகிற தம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இந்த அப்பத்தையும், ஆமென், பலிபீடத்திலே சிந்தப்பட போகிற அந்த இரத்தத்திற்கு அடையாளமாக, ஆமென், ஸ்தோத்திர, ரசத்தையும் அவர் பிட்டு ஊற்றி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நான் வரும் வரைக்கும், ஆமென், ஸ்தோத்திரம், இதை நீங்க கடைசி வரை என்ன பண்ணணும்? நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை செய்யும் பொழுது ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் ஆண்டவரோடு நமக்கு ஏற்படுகிறது. இதை செய்ய நீங்கள் மறுப்பீர்கள் என்று சொன்னால், ஆமென், ஆண்டவரோடு உங்களுக்கு ஒரு பிளவு இருக்கிறது என்று அர்த்தம். ஐக்கியப்படும்படி கர்த்தர் தன் சரீரத்தை பிட்டு உங்களுக்கு கொடுத்திருக்க, அதை நீங்கள் உதாசீனப்படுத்திவிட்டு அந்த அப்பத்தையும் அந்த இரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் அந்த இரத்தத்தையும் நீங்கள் உட்கொள்ளாமல், நீங்கள் பானம் பண்ணாமல், ஆமென், அநேகர் கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணி கடந்து செல்கிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சோதரர், அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் பலியை புசிக்காதவன் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலியை புசிக்கலன்னு சொன்னா நீங்க பலிபீடத்தோடு ஐக்கியமாக முடியாது. பலிபீடத்தோடு ஐக்கியமாகலன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியாது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தரும் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நீங்க, ஆமென், அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் வரும் வரைக்கும் நீங்க இதை செய்யணும்னு சொல்லி அவர் கட்டளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை சரியாய் செய்துட்டு இருக்கும் போது நான் அவரோடு இன்னும் ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று அர்த்தம். இது எதற்கு அடையாளம்? இது எதற்கு அடையாளம்? ஞான ஸ்நானம் எப்படி ஒரு அடையாளமா இருக்குதோ, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஞான ஸ்நானம் ஒரு அடையாளம். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு, நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு, நான் அந்த உலகத்தின் பாதையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வேறுபட்ட கிறிஸ்துவினுடைய பாதையிலே நான் வந்திருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் என்னது? ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் எடுத்தவெல்லாம் பரலோகத்துக்கு போயிட முடியாது. அதனால அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுத்த எல்லாம் என்ன பண்ண முடியாது. அதனால ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அதனால பரலோகம் போயிடுவேன், அப்படி கிடையாது. அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தையும் நிறைவேற்றணும். அதனால ஞானஸ்நானம் எடுக்கலன்னா பரலோகத்துக்கு போயிடலாமா? அப்படியும் போக முடியாது. இவைகளெல்லாம் நமக்கு இந்த நீதியெல்லாம் நம்ம நிறைவேற்றணும். யார்கிட்ட சொன்னார்? இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு தடை செய்கிறார். நான் உம்முடைய கையால் ஞான ஸ்நானம் பெற வேண்டியிருக்க, நம்ம நீர் என்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறலாமா என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும், தேவனுக்குரிய எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்பா, இதை பிரசங்கம் பண்ணா மட்டும் போதாது, முதல்ல நான் செய்யணும். அதனால இதுக்கு நீ இடம் கொடு, அதை செய்யறதுக்கு ஏற்றதா இருக்கிறதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்தார். அதனால ஞான ஸ்நானம் எடுத்து ஆகணும். ஆனா அதே நேரத்தில் இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். எடுத்துக்கிட்டு, ஆமென், அப்படியே உலகத்தான ஜீவிச்சுட்டு, பாவத்தை செஞ்சுக்கிட்டு, அசுத்தத்தை செஞ்சுக்கிட்டு, ஆமென், ஸ்தோத்திரம், வாயில வர்றதை பேசிக்கிட்டு, ஆமென், ஸ்தோத்திரம், கண்டபடி போயிட்டு வந்துட்டு இருந்துக்கிட்டு பரலோக ராஜ்யம் போயிருவேன்னு நினைச்சிடக்கூடாது.
நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால பரலோக ராஜ்யம் போயிருவேன். எங்க பாஸ்டர் சொன்னாரு ஞானஸ்நானம் எடுக்கலாம் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாரு, அதனால ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு மனம் திரும்பது இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஒரு ஆமென் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அதனால ஞானஸ்நானம் எடுக்க ஆமென் ஸ்தோத்திரம் எடுக்காமலும் பரலோகத்துக்கு போக முடியாது, எடுத்தாலும் அதற்கு ஏற்ற நீதியை நிறைவேற்றி சத்தியத்தின்படி வாழலனாலும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஒன்று அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல ரெண்டாவது சொல்றேன் ஆமென் ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட நான் இப்பொழுது என்னுடைய கரண்ட் சிச்சுவேஷன், என்னுடைய தற்போதைய சூழ்நிலை ஆண்டவரோடு ஐக்கியமாகத்தான் நான் இருக்கிறேன். நான் ஆண்டவரோடு ஐக்கியமாக தான் இப்போ வரைக்கும் இருக்கிறேன். எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சண்டையும் இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த பகையும் இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கும் கசப்பு இல்லை. நாங்கள் ஐக்கியமாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த கிறிஸ்துவினுடைய பந்தியா இருக்கு. இந்த சரீரத்தை நீங்க மாதந்தோறுமோ அல்லது ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு பிரகாரம் இருக்கும். சில சபைகளில் வாரந்தோறும் ஆமென் அவர்களுக்கு வாரந்தோறும் ஆமென் சௌகரியம் இருக்கிறதுனால வாரந்தோறும் வைக்கிறது, அதனால ஒன்றும் இல்லை. ஆமென் நமக்கு மாசந்தோறும் வைக்கிற சௌகரியம் இருக்கிறதுனால நம்ம மாசந்தோறும் வைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சில சபைகளில் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, சில சபைகளில் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, அது அவர்களுக்கு சௌகரியம், அதை அவங்க வச்சுட்டு போட்டு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா வரல சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, வைக்கும் போதெல்லாம் விசுவாசி அங்க இருக்கணும். ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி ஆமென் தன்னை பரிசுத்தப்படுத்தி பயபக்தியோடு அந்த பந்தியில பங்கு பெறணும். என்னைக்கு வச்சாலும் அந்த பந்தியில இருக்கணும். நான் தகுதி இல்லை, நான் ஆயத்தம் இல்லைன்னு ஒரு விசுவாசி கூட சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய வருகை சொல்லிட்டு வராது. சொல்லிட்டு வைக்கக்கூடிய திருவிருந்துக்கே ஒரு விசுவாசி நீங்க ஆயத்தம் இல்லைன்னா சொல்லாமல் நடக்க போகிற கர்த்தருடைய வருகையில நீங்க எப்படி ஆயத்தமா இருப்பீங்க? சொல்லுங்க வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து பந்தி நடக்கும் சொல்லி உங்களை இந்த ஒரு வாரம் பூரா பரிசுத்தப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும், அப்படிதானே? ஆண்டவருடைய வருகை இப்படிலாம் சொல்லிட்டு ஒன்று வராது. மகளே ஒரு வாரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி வரப்போறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஏசு கிறிஸ்து எப்போ வருவீரையான்னு கேட்டால் கூட அவர் கூட சொல்றாரு, எனக்கு தெரியாது, பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும், அவர் எப்போ போன்னு சொல்றாரு அப்போ வந்து நிற்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென் எப்பவும் ஆயத்தமாயிரு, எப்பவும் பரிசுத்தமாயிரு, எப்பவும் விழிப்பாயிரு, எப்பவும் ஜாக்கிரதையாயிரு, அசட்டை பண்ணாத, நிர்விசாரமா இருக்காது. அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரமும் இரத்தமும் உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட்டு சிந்தப்பட்டிருப்பது ஆமென் உங்களையும் என்னையும் பிதாவாக தேவனோடு ஐக்கியப்படுத்தும்படி, அந்த ஐக்கியத்தில் தொடர்ந்து நான் இருந்து கொண்டிருக்கிறேன், அந்த ஐக்கியத்தில் நான் ஐக்கியப்பட்டு இப்பொழுது நான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் இந்த கர்த்தருடைய பந்தியா இருக்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நான் ஆயத்தம் இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆயத்தம் இல்லாதவர்கள் ஆயத்தம் ஆகணும், பரிசுத்தம் இல்லாதவர்கள் பரிசுத்தம் ஆகணும். நான் பரிசுத்தம் இல்லை அப்போ என்ன ஆமென் அதே அசுத்தத்தோட கடைசி வரை போறீங்களா? அதே அசுத்தத்தோட கடைசி வரை போறீங்களா? பரலோகம் போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லைன்னா பரிசுத்தம் ஆகணும், ஆயத்தம் இல்லைன்னா ஆயத்தம் ஆகணும், வேற வழி கிடையாது. ஐக்கியப்பட்டிருக்கணும். எப்படி ஆகிலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியப்பட்டு பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கணும். கையை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இதே வசனத்துல நீங்க கீழே 20ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா இப்படி செய்யலைன்னா என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனசு இல்லை அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ 2 ஐக்கியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனான ஐக்கியம், அவர் சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற ஒரு அடையாளத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தருடைய பந்தில இருந்துட்டா போதுமானு நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். எப்படியும் வாழ்ந்துட்டு இந்த பந்தில இருந்துட்டா போதும் நினைக்கிறீங்களா? தப்பு பண்றோம். இல்லாம போனாலும் ஆபத்து தான், இருக்காம போனாலும் ஆபத்து தான். அதற்கேற்ற பரிசுத்தமும் தகுதியும் இல்லாமல் நிர்விசாரமா ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் என்ன சொல்ல ஒரு பண்டிகை போல அல்லது ஒரு சடங்கு போல, ஒரு சடங்காச்சாரமான ஒரு நிகழ்ச்சி போல இதுல கலந்துட்டு இருந்து போனீங்கன்னாலும் உங்களுக்கு ஆபத்து தான். நாம் பாரம்பரிய சபைகள் நாம் ஒரு நாட்கள்ல இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அந்த
அந்த என்னது நன்மை கொடுக்கப்படும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், அங்க வரைக்கும் அந்த கோயில் வாசலுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல வெத்தலை போட்டு துப்பி ஆமென் ஸ்தோத்திரம் இருந்திருக்கும் வாய். அல்லேலூயா. இப்போ எங்க போகுது? இது கோயிலுக்கு போகுது, அங்க நன்மை கொடுப்பாங்க. இப்போ இது என்ன பண்ணு தெரியுமா? அந்த வாய் அங்கே வச்சிருக்க பைப்பில் கொப்பளிச்சு 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 சலப்பு 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 நல்லா அந்த வெத்தலையை பார்க்க எல்லாம் துப்பிட்டு அங்கே போய் ஆமென் ஸ்தோத்திரம் நாக்கு நீட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நாக்கு நீட்டும்போது நாக்கு எப்படி இருக்கும்? ரத்த கலரில் இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கும்? ரத்த கலரில் இருக்கும் நாக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். பல்லெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? ரத்த காட்டேரி பல் மாதிரி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதில் தான் என்ன பண்ணுவார்? ஒட்டி விடுவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன் ஆமென், அப்படி அந்த ஆமென் அதற்கேற்ற பரிசுத்தம் இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் இதை ஒரு போனால் இதை வாங்கணும் ஆமென் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கடமைக்காண்டி ஒரு சடங்கு போல அதை செய்தாலும் அது உங்களுக்கு ஆபத்தாக மாறிடும். அதை செய்யாமல் அதை அசட்டை பண்ணி அதிலிருந்து எழுந்து போனாலும் அதை விட்டு நீங்கள் கடந்து போனாலும் அது உங்களுக்கு ஆபத்தாக தான் மாறும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்ப என்னத்தாயா பண்ணணும்? வேற வழியே கிடையாதுயா. பரிசுத்தம் ஆகிற வேண்டியதுதான், ஆயத்தம் ஆகிற வேண்டியதுதான். நம்மை தகுதிப்படுத்தணும். அல்லேலூயா. தகுதிப்படுத்தி மாற்ற வேண்டிய உங்களுக்கு ஏதோ ஒன்று உணர்வு இருக்கிறனால தானே நீங்கள் அதில் இருக்கல. ஏதோ ஒரு காரியம் உங்களை உணர்த்துறனால தானே, ஏதோ ஒன்று நீங்கள் குறைவுபட்டிருக்கிறதா உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் இருக்கிறனால தானே நீங்கள் அதை அசட்டை பண்ணீங்க. ஸோ அந்த குறைவுபட்டதுக்குரிய காரியத்தை உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய பந்தியிலிருந்து விலக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட உங்களுக்கே தெரிந்த வேற யாருக்கும் தெரியாத உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய அந்த குறிப்பிட்ட பிளவை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில அந்த ஐக்கியப்படாதபடிக்கு ஐக்கியத்துக்கு இடையில இருக்கிற அந்த சண்டையை, ஒரு பாவம் இருக்கு, அது சண்டையை உண்டாக்கி இருக்கு. அல்லேலூயா. நீங்க கோபத்தோடு எஞ்சி போறீங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்லுங்க இல்ல நாங்க கோபத்தோடுலாம் எஞ்சி போல, அதுக்கு அர்த்தம் அதுதான். நீங்க சந்தோஷமா சிரித்த முகத்தோடு எஞ்சி போனாலும் சரி ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க ஆமென் எப்படி போனாலும் சரி, அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் ஆண்டவருக்கு எனக்கும் இடையில ஐக்கியத்துக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு பிளவு எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். ஆமென். அப்போ அந்த பிளவை சரி பண்ணணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த பிளவை சரியாக்குறதுக்கு வந்த பிறகும் அவருடைய சரீரத்தை ரத்தத்தை புட்டு சாப்பிடுங்க ஆமென் ஸ்தோத்திரம் உட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தந்த பிறகும் அதை புசிக்கல ஆமென் ஸ்தோத்திரம். அதற்கேற்ற பரிசுத்தம் எனக்கு இல்லை, அதற்கேற்ற தகுதி இல்லை ஆமென் ஸ்தோத்திரம். தகுதி இல்லைன்னா என்ன ஆகணும்? தகுதி படணும். பரிசுத்தம் இல்லைன்னா என்ன ஆகணும்? பரிசுத்தப்படணும். பரிசுத்தப்பட்டு தகுதிப்பட்டு ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு வந்து பயபக்தியோடு இந்த பந்தியில் என்ன பண்ணணும்? பங்கு பெற்றுத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. பங்கு பெறாமல் போனாலும் சரி, அதற்கேற்ற ஆயத்தத்தோடு பரிசுத்தத்தோடு தகுதியோடு அதில் பங்கு பெறலனாலும் சரி பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது கவனிங்க, இது ஒரு ஐக்கியம். சரியா? இது ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம். இப்படி நமக்கு இந்த முறையில் நமக்கு இருக்கு. ஆமென். ஸோ அதை கேட்ட பரிசுத்தம் ஆயத்தத்தோடு கூட இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும்போது நம்ம ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆமென். அது ஒரு அடையாளத்தின் மூலம் வெளிப்படுகிறது. எல்லாருக்கும் தெரிய வருது என்னது? பந்தியில் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறேங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். புரியுதா? இன்னும் ஒன்று அதுக்கு ஆப்போசிட்டான அடையாளம் இருக்கு. ஸ்தோத்திரம். அதைத்தான் நீங்கள் 20ஆம் வசனத்தில் வாசிச்சிங்க. பேயோடு ஆமென் ஐக்கியம். என்ன? யாரோட ஐக்கியம்? அதில் கூட வாசிங்க பார்க்கலாம். 20ஆம் வசனம். அஞ்ஞானிகள். என்ன ஞானி சொல்லுங்க? என்ன ஞானி? அஞ்ஞானி. அஞ்ஞானிகள்னா யார் தெரியுமா? அஞ்ஞானிகள்னா யார் தெரியுமா? இந்த வசனத்தை அறியாத ஞானிகள். எல்லா ஞானமும் இருக்கும். ஒருவேளை கல்வி, உலக பிரகாரமான கல்வி நிறைய கற்றிருப்பாங்க. பல டிகிரிகள் பேருக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க. அல்லது ஏதோ ஒரு அரசாங்க உத்தியோகமோ அல்லது உயர்ந்த கவர்மெண்ட் பதவியோ அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க இருக்கும். உலகத்தாரால் சல்யூட் பண்ண அடிக்கத்தக்க அளவில், உலகத்தாரால் கையெடுத்து கும்பிடத்தக்க அளவில் அவர் கனம் பொருந்தினவராக இருப்பார். உலக ஞானம் இருந்திருக்கும். ஆனால் ஆமென் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு அவருக்கு இல்லைன்னு சொன்னால், இந்த வசனத்தை அறிகிற அறிவு அவ்வளோ இருந்தோம், அவ்வளோ ஞானம் இருந்தோம், அவ்வளோ பட்டம், அவ்வளோ படிப்பு படிச்சிருந்தோம், இந்த வசனத்தை அறிஞ்சு இந்த வேத சத்திய வசனங்களை அறிந்து ஜீவனுள்ள தேவனை யாருன்னு சொல்லி தெரிகிறது ஒரு மனுஷனால முடியலன்னு சொன்னால் அவனை குறித்து வசனம் சொல்லுது அவன் அஞ்ஞானி. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அஞ்ஞானி செலுத்துகிற பலி
அது ஆண்டவருக்கு போகாது, அது பேய்க்கு போகும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அஞ்ஞானி செலுத்துகிற பலி யாருக்கு போகும்? அது பேய்க்கு போகும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவன் யாரோட ஐக்கியமா இருக்கிறான்? பேயோட ஐக்கியமா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஆமென், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற பலியை குறித்து நம்ம பார்க்க போறோம். அஞ்ஞானிகள் யாருக்கு பலி செலுத்துறாங்களா? பேய்களுக்கு பலி செலுத்துகிறார்களாம். அப்படின்னா அவர்கள் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? பலி என்று சொன்னால் என்ன? பலி என்று சொன்னால் ஆராதனையை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலின்னு சொன்னா என்ன? 1 ஆராதனை, சரியா? 2 ஸ்தோத்திரம், நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நற்சாட்சி உள்ள ஆமென் வாழ்க்கை. அதாவது இந்த வசனங்களை வாசித்து தியானம் பண்ணி அதன்படி வாழ்கிறோம் இல்லையா? நற்கந்தகம் வீசுகிற வாழ்க்கை, நறுமணமான வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிறருக்கு சாட்சியாய் வாழுகிற வாழ்க்கை இருக்கு இல்லையா? அது ஒரு ஆராதனை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஆராதனைலாம் என்ன தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். கை தட்டி பாட்டு பாடுகிறது ஆராதனை. ஆமென். அந்நிய பாஷை பேசி ஆமென் ஸ்தோத்திரம் கொஞ்சம் நேரம் நல்லா துதிக்கிறது ஆராதனை. அதுக்கு பிறகு என்னப்போ? அதுக்கு பிறகு அடுத்த பகுதியை நினைச்சுக்கிட்டு இருக்கிய. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். அதல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆராதனை. ஆமென். அது ஒரு பாயிண்ட். ஆமென். நம்ம தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடு அவர் என்ன பண்ணணும்? நீ ஆராதனை செய்யணும், அன்பு கூறணும். ஆமென். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் கற்றிருக்கிற சத்தியம், நீங்க அறிந்திருக்கிற வேத வசனம், உபதேசம், இதை வெறும் கேள்வி ஞானத்தோடு கேட்டுட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அது அங்கேயே இருக்கட்டும் சொல்லி நீங்க செய்கிறதையே திரும்ப 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 நீங்க என்ன காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதையே வசனத்துக்கு செவி கொடுக்காம, வார்த்தைக்கு செவி கொடுக்காம, கீழ்ப்படியாம நீங்க செய்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென், நீங்கள் செலுத்துகிற பலி ஆமென் அது கர்த்தருக்கு போகாது, அது பேய்க்கு போயிட்டு இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? யாருக்கு பலி செலுத்திட்டு இருப்பாங்க? பேய்க்கு. கர்த்தருக்கு செலுத்துகிற பலி எப்படிப்பட்டது? அது பரிசுத்தமான பலி. கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற பலி பரிசுத்தம். அது வசனத்தின் படிதான் இருக்கணும், வார்த்தையின் படிதான் இருக்கும். உங்க வாழ்க்கை கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கும்போது அது என்ன பலியாய் மாறுகிறது? அது பரிசுத்த பலியாய் பரிசுத்தருக்கு போகும். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், உலகத்தின்படியான காரியங்களை நம்ம செய்யும் போது, வசனத்தை அறிந்தும் சத்தியத்தை அறிந்தும் ஆமென் ஸ்தோத்திரம் உலக பிரகாரமான கிரியைகளை நாம் செய்துட்டு இருக்கும் போது, உலகத்தார போல வாழ்ந்துட்டு இருக்கும் போது, உலகத்தார போல பேசிக்கிட்டு இருந்தோம்னா, உலகத்தார போல நம்ம செயல்பட்டுக்கிட்டு கொண்டிருந்தோம்னா நமக்கும் ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? நம்ம செலுத்துகிற பலி கர்த்தருடைய பலி அல்ல, அது பேய்க்குரிய பலியாய் மாறிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. நீங்க செலுத்துகிற பலியை குறித்து எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம யாருக்கு பலி செலுத்திட்டு இருக்கோங்கிறத கவனிக்கணும். நம்ம பலி யாருக்கு போயிட்டு இருக்கு? நம்ம பலி யாருக்கு போயிட்டு இருக்கு? நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம்? சாப்பிடுறது அந்த சோத்தையும் பண்ணையும் சொல்லலை. கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் அங்கிருந்து வந்துட்டு இருக்கா, அல்லது பேயின் இடத்திலிருந்து வந்துட்டு இருக்கா, உலகத்திலிடத்திலிருந்து வந்துட்டு இருக்கா? நீங்க கர்த்தரின் சரீரத்தை புசிக்கணும். இப்ப ஆவிக்குரிய பயன் இந்த பந்தியை விட்டுருங்க. இப்போ அல்லேலூயா, இது ஒரு அடையாளம் தான் சொன்னேன். இதை மட்டும் புசித்து குடித்தனால பரலோகத்துக்கு போயிடலான்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? தப்பான எண்ணம் கொண்டுறக்கூடாது. இப்ப அதுக்கு உள்ள போறேன். நீங்க கர்த்தரை புசிக்கணும்னு சொன்னா, இந்த அப்பத்தை புசிச்சோன்னு கர்த்தரை புசிச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. இது ஒரு அடையாளம் சொல்ல வரேன். இது ஒரு அடையாளம். கர்த்தருடைய பந்தி ஒரு அடையாளம். கர்த்தரை புசிக்கணும்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த பொழுது நான் அதை என்ன பண்ணேன்? நான் அதை உட்கொண்டேன். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சாப்பிட்டேங்கிறார்.
அப்ப நீங்க சாப்பிட வேண்டிய இன்னொரு ஆகாரம் உங்களுக்கு இருக்கு. அது என்ன? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய உபதேசம், கர்த்தருடைய சத்தியம். நீ இப்படித்தான் ஜீவிக்கணும், நீ இதைத்தான் செய்யணும், நீ இதைத்தான் பேசணும், நீ இப்படித்தான் வாழணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் சொல்லியிருந்திருக்கு இல்லையா? ஊழியக்காரன் மூலம் கர்த்தர் பிரசங்கிக்கிறாரா இல்லையா? நீங்க எப்படி பேசணும்னு கர்த்தர் பிரசங்கிக்கிறாரா இல்லையா? நீங்க எதை பேசக்கூடாதுன்னு கர்த்தர் பிரசங்கிக்கிறாரா இல்லையா? நீ எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுன்னு கர்த்தர் பிரசங்கிக்கிறாரா இல்லையா? நீ எதை கேட்கணும் கேட்க கூடாதுன்னு கர்த்தர் பிரசங்கிக்கிறாரா இல்லையா? இவ்வளத்தையும் கேட்டுட்டோம், இவ்வளவு உபதேசத்தையும் கேட்டுட்டோம், அதை ஒரு கதையை கேட்டுட்டு போனது போல இன்னைக்கு நல்ல ஒரு கதை கேட்டிருக்கோம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டு செய்கிறதையே திரும்ப திரும்ப செய்கிறோம், பேசுகிறதையே திரும்ப திரும்ப பேசுகிறோம். கர்த்தர் கடிந்து கொண்ட காரியத்தை தடை பண்றது இல்ல, கர்த்தர் சிட்சித்த காரியத்துல சீர்படுறது இல்ல, கர்த்தர் உணர்த்தின காரியத்துல மனம் திரும்புறது இல்ல. பிரசங்கத்தை இங்க கேட்டது ஒரு விதம், செயல்படுகிறது இன்னும் அதே பழைய விதம். என்ன பழைய வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதே பழைய வாழ்க்கை, அதே பாவ வாழ்க்கை, அதே பாவ மனுஷன். அப்படி ஜீவிப்போம்னு சொன்னா நான் கர்த்தரை புசிக்கவில்லை, நான் கர்த்தரை புசிக்கல, நான் பேயினுடைய அப்பத்தை புசித்துக் கொண்டிருக்கிறேன். பேயினுடைய அப்பம் என்று சொன்னால் என்ன? உலகம், அதன் ஆசை, இச்சை. ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகமும் அதனுடைய ஆசை இச்சை என்னத்தை குறிக்கிறது? பேயை குறிக்கி.